டோரிமான்ல வர்ற நோபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்குமே உதவாதவன். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாது. அதுக்காக தான் ஃபியூச்சர்ல இருந்து இந்த டோரிமான் பொம்மையே வரும். அவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா சும்மா திட்டிட்டே தான் இருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எபிசோட்ல ரொம்ப ஹெக்டிக்கா போய் டோரிமான் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் கேட்பான். அது பேர் தான் டிடெக்டர் சுவிட்ச். இந்த சுவிட்ச் எதுக்கானது அப்படின்னா, நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேரை வந்து நம்ம மனசுல நினைச்சிட்டு அவங்க பேரை வச்சு நம்ம சொல்லி அந்த சுவிட்சை அமைக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே மறைஞ்சிரும். அதாவது அந்த உலகத்துல இருந்தே மறைஞ்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான சுவிட்ச் தான் இந்த டிடெக்டர் சுவிட்ச். இந்த சுவிட்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா டோரிமான் வந்து நோபிட்டா கொடுத்திருக்கோம். நோபிட்டா கிட்ட தொல்லை பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆளே இந்த ஜியான் பையன் தான். உடனே நோபிட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜியானோட பேர் சொல்லி இந்த சுவிட்சை அமைக்கிடுவான். சோ ஜியான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு போயிருவான். அதை நோபிட்டாவால நம்பவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கூட படிச்சவங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு ஜியான் யாரு சொல்லி தெரியுமான்னு சொல்லி கேட்பான். பட் யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியானை பத்தி தெரியவே தெரியாது. சோ அவங்க அம்மா கிட்டே போய் கேட்பான். அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியான் எனக்கு ஒரு பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரி ஜியான் தான் போயிட்டானே, அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் சுனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டான் ஆயிருவான். சோ அவனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல நினைச்சிட்டு அந்த சுவிட்சை வந்து அமைக்கிடுவான். சோ சுனியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு போயிருவான். அதுக்கப்புறம் நோபிட்டாவோட அம்மாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டுவாங்க. சோ நோபிட்டாவை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபிட்டாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நோபிட்டா இப்பதான் ஒன்னு யோசிக்கிறான். இந்த உலகத்துல இருக்க யாருமே இல்ல அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் நம்ம மறைய வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கான். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது தெரியாம என்ன ஆகுது அப்படின்னா அந்த சுவிட்ச் மேல தெரியாம கை பற்றுது. உடனே என்ன ஆயிருது அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சிடுறாங்க. சோ உலகத்துல வெறும் நோபிட்டா மட்டும் தான் இருக்கான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நோபிட்டாக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாமே பண்றான். நம்மளா இருந்தாலும் அதான பண்ணுவோம். சோ அவனுக்கு பிடிச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிடுறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ரிமோட் கண்ட்ரோல் காரு. சோ அந்த காரை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க், தீம் பார்க்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போயிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கான். நம்ம கரண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ண ஆள் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? சோ உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருண்டு போயிடும். சோ அதே தான் அங்கேயும் நடக்குது. சிட்டில இருக்க எல்லா லைட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிருது. அண்ட் உலகத்துல சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. எல்லாருக்கும் இருட்டுனா பயமா இருக்கும்ல, அந்த மாதிரி நோபிட்டாக்கு இருட்டுனா பயமா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அவன் அந்த சுவிட்சை அமிக்கிட்டான். சோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படியே தனி மரமா உட்கார்ந்துருக்கான். ஒரு கட்டத்துல நோபிட்டாக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு புரிய வருது, நம்ம கிட்ட என்னதான் தொல்லை பண்ணிட்டு அவங்க இருந்தாலும் அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்ம கூட இருந்தா தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தோணுது. பட் என்ன பண்றது, அவன் தான் அந்த சுவிட்சை அமிக்கிட்டான்ல, ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே அழுதுகிட்டே அப்படியே வானத்தை பார்த்துட்டு நிக்கிறான். அப்படியே நோபிட்டா அழுதுகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா டோரிமான். அவளதான் நோபிட்டாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷமாயிரும். யாருமே இல்லனாலும் நீ மட்டுமாவது என் கூட இரு அப்படி சொல்லிட்டு நோபிட்டா சொல்லுவான். அப்பதான் டோரிமான் வந்து சொல்லுவோம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்யான ஒரு உலகம். சோ இந்த சுவிட்சை அமுக்கல தெரியுமா, இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்னு சொல்லுவோம். சோ இதே தான் நம்மளோட வாழ்க்கைக்கும். நம்ம கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம கூட இருக்கும்போது தெரியாது. ஆனா அதுவே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப நமக்கு தெரியும். அப்ப நம்ம ஃபீல் பண்றதை விட நம்ம கூட இருக்கும்போதே அவங்களை வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும்.